ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இது எங்கள் மாடியில் வந்து இந்த வீட்டில் கொத்தமல்லி, மிளகா, அப்புறம் மிளகு நெச்செல்லாம் காய வச்சுருக்காங்க அரைக்கிறதுக்காக வேண்டி. இந்த மாடிப்படியில் இருந்து சில செடிகள் வளர்க்கலான்ட்டு ஒரு எண்ணம். ஃபஸ்ட்டு டைம் அட்டம்ப்ட்டு. இதில் வந்து வெற்றி பெறாததெல்லாம் வந்து இறைவனுடைய விஷயம். ஆனால் இதில் சில செடிகள் இந்த மாடியை பயன்படுத்தி சில செடிகள் வளர்க்கலான்ட்டு ஒரு ஆவலோட மழை காலம் தொடங்கினே சில விதைகளை போட்டேன். சில ஜாடிகளை வந்து இந்த உடைஞ்சி போன வாழை, அப்புறம் சில உடைஞ்சி போன பானை இதெல்லாம் பயன்படுத்தி தான் அந்த செடிகள் வளர்க்க ஆரம்பித்தேன். மழை காலம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. இப்போ குளிர்காலம் பனி பெஞ்சிட்ருக்கு. சில செடிகள் வளர்ந்துருச்சு. இதெல்லாம் வந்து பீக்கங்காய் செடி. பீக்கங்காய் அதே படர்ந்து சில பூக்கள் போட்டு பூக்கள்லாம் கொட்டிக்கிட்டு இருக்குது. சில பிஞ்சுகள் வந்திருக்கு இப்போ தான். ஆமாம், இதை பாருங்கள். இதெல்லாம் வந்து இது படர்ந்துருக்கு. இந்த நெட்டெல்லாம் வந்து நான் சொந்தமாக ப்ரிப்பேர் பண்ணேன். என் கடையில் மோப்பு வாங்கி விற்கிறதுக்காக வேண்டிய மோப்பு வச்சுருந்தா எலிகள் கடிச்சிருச்சு. அந்த நூல்கள் தான் இது. இந்த நூலை வந்து பயன்படுத்தி நானே நெட்டு உருவாக்கி அதை நெட்டை கட்டி விட்டேன். இப்போ அதில் தான் படருது இது. அதே மாதிரி இந்த இங்கேயும் வேறு ஜாடி இதுலேயும் வந்து பீக்கங்காய் போட்டிருக்கேன். பீக்கங்காய் அதோடு சேர்ந்து சில இந்த ஓமச்செடி அதெல்லாம் வாங்கி ஊனணும். அதெல்லாம் வளருது நல்லா. சில பீக்கங்காயில் இந்த பூக்கள்லாம் கொட்டி மஞ்சள் பூ கீழே கொட்டி கிடக்கு பாருங்கள். இந்த பூலாம் வந்து டெய்லியும் கொட்டிக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் சிலது வந்து இப்போது இது காய் போட்டிருக்கு. அந்த காய் முழு வளர்ச்சி பெறுமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இது சில ஆளுங்க சொல்கிறாங்க மண் காணாது, உரமும் காணாது, அதெல்லாம் போட்டால் தான் நல்லா வளர்ச்சியாக நல்லா பெரிய பார்க்க வரும்னு சொல்கிறாங்க. அது இனிமேல் தான் பார்க்கணும் எப்படின்ட்டு. இது ஃபஸ்ட்டு டைம் அட்டெம்ப்ட் தானே. இது ஃபெயிலியர் ஆனாலும் கூட நெக்ஸ்ட் டைம் இன்ஷா அல்லாஹ் அது நல்ல முறையில் செய்யலான்ட்டு ஆர்வம் இருக்குது. இன்னும் ஜாடிகள் நிறைய வாங்கி போடணும். அந்த டயத்துக்கு வந்து விதைகளை போட்டோமாக்கு அந்த மழை பெய்யும் போது மழை காலத்தில் நல்லபடியாக ஒரு முழு வளர்ச்சி வருது. இதெல்லாம் வந்து சில செடிகள். ஆனால் அந்த கத்திரிக்காய் செடியாக இருக்கும் கூட தெரியல. இதெல்லாம் வந்து இது துளசி செடி. அப்புறம் அந்த இது வந்து இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. அது அப்படியே முளைச்சதை எடுத்து போட்டோம், வளர்ந்துருக்கு. இது வந்து வெண்டைக்காய் செடி வளர்ந்து 3 பிஞ்சு போட்டுச்சு. அதோட ஸ்டாப் ஆகிட்டாக. அடுத்து இது ஓமச்செடி. நல்ல மனம் இருக்குது, தொட்டு பார்த்தாலும் நல்ல மனம். இது வந்து கத்திரிக்காய் செடி வளர்ந்துக்கிட்டு இருக்குது நல்லா. இதெல்லாம் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு அது முளைச்சதை எடுத்து மண்ணுக்குள்ளே போட்டேன். அது வளர்ந்துக்கிட்டு நல்லா இலைகள் நிறைய வருது அதில். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம், அதனால் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த ஜாடியில் ஏதோ வளருது. இதில் ஒன்று துளசியார்னு நினைக்கிறேன், இன்னும் ஒன்று ஏதோ ஒரு செடி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இது டெய்லி தண்ணி காலையில் அதிகாலையில் சுபு தொழுத்துட்டு வந்து இதெல்லாம் தண்ணி ஊற்றி இதை பராமரிக்கிறது. இதெல்லாம் எங்கள் ஏரியா வீட்டை சுற்றி உள்ள மரங்கள், செடிகள், வீடுகள் எல்லாம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் வந்து அல்லாஹ்க்கு தான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இருக்குது ஒரு இது பிஞ்சு இப்போ தான் பிஞ்சு போட்டிருக்கு. ஆமாம், பூக்களும் இருக்குது. இன்னும் பிஞ்சு எங்கெங்கே மறைஞ்சிருக்கோ தெரியல. அங்கே மேலே ஒன்று இருக்குது. ஆமாம், சரி. நல்லபடியாக வளர்ந்து பேக்காய் போட்ட பிறகு வீடியோ எடுத்து போடுறேன். இது வரைக்கும் இதை பார்த்ததுக்காண்டி உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பக்கம் உள்ள பள்ளிவாசல் இது, தக்வா பள்ளிவாசல். ஓகே, see you இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.